ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மை கிச்சன் ஸ்டோரியில் ரெசிபி நம்பர் 2 பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் கிரேவி. இன்றைக்கி எறா தொக்கு செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியையும் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவையும் இங்கே வச்சுருக்கேன். எதுக்காக நான் தக்காளியும் வெங்காயத்தையும் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெரிய கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இதில் 50 ml எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஆனியனையும் க்ரீன் சில்லியும் போட்டு பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாதி வதங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கினாலே போதும். இந்த மாதிரி பாதி வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதோட தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணுன்னா நீங்கள் அதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உப்புன்றது ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம வதக்கி அரைச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம செய்யும்போது உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெங்காயத்தை வதக்கும் போதே உப்பு லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ நான் தக்காளி வதக்கும் போது போடலை. நீங்கள் எப்போ போட்டாலும் சரி. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயம் நல்லா சூடு ஆறட்டும். நான் ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கிறேன். இப்போ நான் வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியை பிளேட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு வரணும். இப்போ அரைச்சி எடுத்த விழுதை நம்ம கடாயில் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த விழுதை இதில் சேர்க்கலாம். இப்போ நான் அந்த மிக்சியில் இருக்கிற அந்த கொஞ்சம் பேஸ்ட்டையும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதிலே ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்க விழுதை கலக்கிறதுக்கு முன்னாடி இதோட மசாலாஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது கோரியண்டர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடரோ இல்லை கடையில் விற்கிற மற்ற சில்லி பவுடர் எது வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நல்ல கடாயை கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலர்னதுக்கு அப்புறமா ஒரு சுத்து எண்ணெய் மட்டும் லைட்டாக விட்டு திரும்பவும் ஒரு வாட்டி கலரிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர்னதுக்கு அப்புறமா நம்ம இதில் ப்ரானை ஆட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் ப்ரானை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலரி விடுறேன். இந்த மாதிரி பாருங்கள், இப்போது இருக்கிற மசாலா எல்லாமே பச்சையாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். தட்டு போட்டு மூடி 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தாங்க கொதிச்சிட்டு இருந்தது. அதனால் திரும்பவும் நான் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தட்டு போட்டு மூடியிருக்கேன். நான் தட்டு போட்டு மூடினதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து நடுவில் இந்த மாதிரி கலரிட்டே இருந்தேன். இப்படி கலர்னதுனால தான் அந்த கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டிங்கன்னா கலர் இன்னமும் சூப்பராக இருக்கும். நான் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் போட்டிருக்கிறதுனாலேயே இந்த கலர் வந்திருக்கு பாருங்கள். இது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்கவே. இப்போ அந்த மசாலாஸில் இருக்க பச்சை வாசனெல்லாம் போய் நல்லாவே டீப் ஃப்ரையாக ஆகிருக்கு. இப்போ இதோட நம்ம பெப்பர் பவுடரை ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடரை எப்போவுமே நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணால் தான் அதோடைய டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் முன்னாடியே அந்த மசாலாஸ் போடும்போது பெப்பரையும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ நான் ஃபைனலாக அதை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னமும் இதை டீப் ஃப்ரை பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா இது இன்னமும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகலை. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் சைட் பை சைடாக லைட்டாக ரொம்ப ஆயில் ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஒரு 2 டைம்ஸ் ஊற்றினா போதும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், மூடி வைக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி அடியில் நல்லா பிடிச்சிக்கும்.
இந்த அடியில் இருக்கிறது தான் வந்து டீப் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதனால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் அப்படியே கலராமல் விட்டுட்டிங்கன்னா இது கண்டிப்பாக தீஞ்சு போயிடுங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கலர்னாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ப்ரான் கிரேவியோடைய ஃபைனல் லுக். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மை கிச்சன் ஸ்டோரியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ரெசிபி நம்பர் 3 பார்க்க போகிறோம். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.